ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ப்ரைஸிங் ஃப்ரம் ஃபார்மா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸை செட் பண்ணி மோர் ப்ராஃபிட்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இப்போ இந்தமாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ப்ரைஸிங் ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்காக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு கரெக்ட் ப்ரைஸ் செட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுவே ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸிங் பண்ணும்போது வேரியஸ் இஷ்யூஸ்லாம் வரும். லைக் இப்போ ஒரு கம்பெனி அவங்க ப்ராடக்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ரீட்டைலர்ஸ்லாம் அவங்கள்ட்டேருந்து வாங்குகிற ஸ்டாக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அதேமாரி ட்ரக் ப்ரைஸிங் பாலிசி அண்ட் காம்படிட்டர்ஸ் எக்ஸெட்ரா. அதே மாதிரி இந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டோட ப்ரைஸை வேரியஸ் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. லைக் ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அண்டு நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரைஸிங் அத்தாரிட்டி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைம் டு டைம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டெஃபனிஷன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னால் என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை தான் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் கால்குலேஷன்ஸ், ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. அக்கார்டிங் டு பிலிப் கோட்லர், ப்ரைஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி சார்ஜ்டு ஃபார் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங்னா என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு குறிப்பிட்ட வேல்யூ செட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் ப்ரைஸிங் சொல்கிறாங்க. அண்ட் இட் மே பி எ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பிளான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸிங். ஸோ பிஸ்னஸில் ப்ரைஸிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்காக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு மோர் ப்ராஃபிட் கிடைக்கும். எப்போனா அதோட சேல்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாதப்போ. அதே மாதிரி ப்ரைஸை பொறுத்து தான் ஒரு ப்ராடக்டோட சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். அண்ட் இட் ஆல்சோ அஃபெக்ட் த டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ உங்கள் ப்ராடக்டோட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் இல்லை காம்படிட்டரை பீட் பண்ணணும்னாலும் நீங்கள் உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸை கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு அந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்னு பார்ப்பாங்க. ப்ரைஸிங் ப்ராடக்ட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. இட் ஆல்சோ அஃபெக்ட் அட்வர்டைசிங், பேங்கிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் எக்ஸெட்ரா. அதே மாதிரி கரெக்ட் ப்ரைஸிங் டிசிஷன் எடுத்தால் தான் உங்கள் கம்பெனியோட மார்க்கெட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ப்ரைஸிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்னா அந்த பிஸ்னஸில் கொண்டு வரத்த தான் இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் டார்கெட் மார்க்கெட் ஷேரை அச்சீவ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ அச்சீவ் மார்க்கெட் லீடர்ஷிப். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸை கம்மி பண்ணி உங்கள் காம்படிட்டர்ஸை மார்க்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும், ப்ரைஸ் சென்சிட்டிவ் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும், அப்புறம் புது ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும். அண்ட் எ கம்பெனி செட் ப்ரைஸ் ஃபார் சர்வைவல் அண்ட் க்ரோத். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் மெத்தட்ஸ். தெர் ஆர் 4 மெயின் ப்ரைஸிங் மெத்தட்ஸ். என்னென்னா காஸ்ட் பேஸ்ட் ப்ரைஸிங், டிமாண்ட் பேஸ்டு ப்ரைஸிங், காம்படிட்டர் பேஸ்டு ப்ரைஸிங் அண்ட் அதர் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பேஸ்ட் ப்ரைஸிங். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்டோட மேக்கிங் காஸ்ட் கூட எவ்வளோ % ஆஃப் ப்ராஃபிட் வேணுமோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணி அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங், மார்க்அப் ப்ரைஸிங். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். இதை சிம்பிள் அண்ட் டைரக்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு % ஆஃப் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டு 100 ருபீஸ்னு இருக்குன்னா அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட்டுக்கு 10% ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணி டோட்டலாக 110 ரூபான்னு விற்பாங்க. நெக்ஸ்ட் மார்க்அப் ப்ரைஸிங். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாரி ப்ராஃபிட் காஸ்ட்டை ஆட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிமாண்ட் பேஸ்டு ப்ரைஸிங். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்டோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸை செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ப்ராடக்டோட டிமாண்டு அதிகமாகச்சுன்னா அதிகமாக ப்ரைஸ் செட் பண்ணி அதிகமான ப்ராஃபிட் பார்ப்பாங்க. சப்போஸ் இதுவே அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸையும் கம்மியாக செட் பண்ணி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காம்படிட்டர் பேஸ்டு ப்ரைஸிங். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு அந்த காம்படிட்டர் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இவங்க ஓன் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸை செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ஒன்று ஹையராக இருக்கலாம், இல்லை லோவராக இருக்கலாம், இல்லை சேமாக இருக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று டு மீட் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இன்னொன்று டு ரிமைன் காம்படிட்டிவ். நெக்ஸ்ட் அதர் ப்ரைஸிங் மெத்தட்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் வரும்னா வேல்யூ ப்ரைஸிங், கோயிங் ரேட் ப்ரைஸிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ரைஸிங். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை லோ ப்ரைஸில் ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கோயிங் ரேட் ப்ரைஸிங். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸில் போயிட்டுருக்கோ அதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸை செட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக மார்க்கெட் லீடர் சொல்கிற ப்ரைஸை தான் ஆர்கனைசேஷன் செட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ வந்து மேனேஜ் பண்ண முடியும்.